இன்றைக்கி நம்ம ஹெல்தி சீரீஸில் பார்ட் 11 மணத்தக்காளி கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொன்னாலே அது நம்ம வயிற்றில் இருக்கிற புழு பூச்சி எல்லாத்தையுமே இது பண்ணிடும். அதே மாதிரி வயிற்றில் இருக்கிற புண்ணையும் நல்லாவே க்யூர் பண்ணும். முக்கியமாக இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணி விடும். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் 5-6 பல் பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 வத்தல் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த கீரையை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கீரையை தூக்கி நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பையும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கி வரட்டும். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க, இன்னும் நல்லா வேகிறதுக்கு. ஏன்னா பச்சையாக இருக்கக்கூடாது, நல்லா வேகட்டும். நம்ம ஊற்றின தண்ணி நல்லா வற்றணும். அது வற்றின பிறகு தேங்காய் துருவல் போட்டு கிளறி விட்டு இறக்குனா மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆகிரும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸில் சேர்த்துக்கோங்க. வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.